பாண்டியன் ஸ்டோர் நெக்ஸ்ட் வீக் நிபுணமாக உங்களுடைய மனசில் இருக்கிற கவலை எல்லாம் ராஜிக்கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க. நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணது குடும்பம் கூட்டு குடும்பம்னு சொல்லி தான். ஆனால் இன்னைக்கு தனியாக இருக்க வைக்கிற மாதிரி பண்ணிட்டான் செந்தில் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. என்னால் அங்கே இருக்க முடியல தெரியுமா, கூட்டு குடும்பத்தோட நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் ராஜின்னு ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அப்போ சமாதானப்படுத்துகிறாங்க ராஜி. அதுக்கப்புறமா வீட்டுக்கு போனோடனே அவங்களுடைய அத்தை கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பேசிட்டு இருப்பாங்க. மீனா, நீ எதுக்கும் கவலைப்படாத, சாப்பிட்டியா இல்லையா, இப்போ உங்கள் புள்ள வாங்கிட்டு வர போயிருக்காங்க, நீங்கள் சாப்பிட்டீங்களா அத்தை? நான் சாப்பிட்டேன்றாங்க. ரொம்ப ரொம்ப உங்களை மிஸ் பண்ணுறத, ரொம்ப ஐ மிஸ் யூன்றாங்க. நானும் தான் உன்னை மிஸ் பண்ணுறேன்னு பேசிட்டு ஃபோனை வச்சுட்டு பாண்டி வந்ததுமே, இங்கே அம்மாவுடைய பிறந்தநாளுங்க, அம்மாவுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக நம்ம கலந்துக்கணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னங்க பண்ணா, இங்கே பாரு கண்டிப்பாக போகலாம் சரியான்றாங்க. எனக்கு கோவம் உங்கள் அண்ணன் மேலே தான், ஆனால் உன்னுடைய அம்மா மேலே இல்லை சரியா, நம்ம போகலான்னு கோமதி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறமா ஆத்தாவுடைய பிறந்தநாளை நல்லா பண்ணும், ஆனால் எதிர்த்து வீட்டுக்காரங்க வரக்கூடாதுன்னுவாங்க. அப்போ இருந்துட்டு என்னுடைய பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு என் பொண்ணும் பேத்தியும் வந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்பட வேண்டாம். அத்தா என்ன உறவு கொண்டாடுறியா, நீ என்ன பண்ணாலும் கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பாக என் பேத்தியும் பேத்தி குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தா சொல்லிட்டு போகிறாங்க. அண்ணன் பார்த்தீங்களா அண்ணன், ஆத்தா என்ன சொல்லுதுன்ட்டு, ஆத்தா சொல்கிறது ஒரு நாளும் நடக்கக்கூடாதுன்னு, நம்ம அப்படி விடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேல் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது, அந்த பர்த்டே ஃபங்க்ஷனில் ஏதாச்சும் பெரிய பிரச்சனை நடக்க போகுதா அப்படின்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.